ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாத்திரையை வச்சு எப்படி ஈஸியாக பளிச்சுன்னு டாய்லெட்டை சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எடுத்திருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர்டான டேப்லெட், அதாவது காலாவதியான மாத்திரை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் டேப்லெட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். இனி அதை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் நீங்கள் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி கொடுக்கும். நான் இந்த மாத்திரையில் ஒரு 5 மாத்திரை எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா தட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மாத்திரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாத்திரையை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நான் ஒரு மக்கில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நுணுக்கி எடுத்த மாத்திரையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக துணி துவைக்கிற லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். பாத்ரூமில் இருக்க உப்பு கரையை நீக்கிறதுக்கு எலுமிச்சப்பழமும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த வாஷிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரையாக வந்திருக்கு. அவ்வளோதான், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்குகிறோம்னா இந்த மாதிரி நமக்கு பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதில் இருக்கிற மூடியில் நான் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி 5லேருந்து 6 ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டு டாய்லெட்டில் ரொம்ப அதிகமான கரை இல்லை. உங்கள் வீட்டு டாய்லெட்டில் நிறைய கரை இருக்குது, உப்பு கரையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இப்போ இதை நம்ம டாய்லெட்டில் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி இரும்பு கரை இருக்குது அப்படின்னா அதுவும் கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நான் கீழே இருக்கிற டைல்ஸ்லேயும் நான் நம்ம ரெடி பண்ண லிக்யூடை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விடுறேன். உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் நிறைய உப்பு கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஊற்றி விடுங்க. உப்பு கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கரை இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு சுத்தம் செய்யுங்க. இப்போ நான் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை நல்லா ஊற்றி விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக பாத்ரூம்குள்ளே இருக்கிற சிங்க் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம். சிங்கில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் செய்யும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். மினிமம் 15 நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க.
இப்போ நான் வந்து டாய்லெட் பேசினில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக இதில் வந்து பாருங்கள் நிறைய இரும்பு கரை இருக்குது. இந்த மாதிரி இரும்பு கரை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டாய்லெட் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை வந்து போகலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டேன். சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சதுமே இந்த இரும்பு கரை எல்லாமே நல்லா சுத்தமாயிருச்சுங்க. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். தேய்க்க தேய்க்க அந்த இரும்பு கரை எல்லாமே போகுது பாருங்கள். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் வந்து இந்த மாதிரி இரும்பு கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். உப்பு கரையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது போகலைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேய்க்க தேய்க்க அந்த இரும்பு கரை எல்லாமே நீங்கி வருது. இப்போ பாருங்கள், அந்த இரும்பு கரை எல்லாமே போயிருச்சு. சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற பைப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இரும்பு கரைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக போயிடுங்க. இப்போ அடுத்ததாக நான் பாத்ரூமில் இருக்கிற சிங்க்லேயும் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். இதுலேயுமே கொஞ்சம் இரும்பு கரை இருந்துச்சு. பாருங்கள், தேய்க்க தேய்க்க நல்லா போயிருச்சு. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கரைகள் வந்து சில பேர் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக சுத்தமாயிடுங்க. இப்போ அடுத்ததாக பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு, நிறைய இரும்பு கரை இருக்குது, கரைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நான் வந்து தண்ணியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கழுவி விடுறேன். இனி உங்கள் வீட்டில் எக்ஸ்பயர்டான மாத்திரைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் மட்டும் படாத மாதிரி மாத்திரையை வைங்க. பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் கரை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நல்லா ஊற்றி விட்டு தேய்க்கலாம். எங்கள் வீட்டு டைல்ஸில் வந்து மேல் டைல்ஸில் ரொம்ப ஒன்றும் கரை இல்லை, அதனால் நான் அதில் வந்து க்ளீன் பண்ணி காட்டலை. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.